தமிழகத்தைப் போலவே மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடந்து வருகிறது. எஸ்ஐஆர் விண்ணப்பங்களுடன் BLOக்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் இப்பணி தீவிர கதியில் நடந்து வருகிறது. இந்நிலையில் எஸ்ஐஆர் விவகாரத்தில் உரிய பயிற்சி அளிக்காமல் ஊழியர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தலைமை தேர்தல் கமிஷனருக்கு மம்தா பானர்ஜி எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: எஸ்ஐஆர் நடைமுறையை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் அதில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி இல்லை என்பதை பதிவு செய்கிறோம். உரிய பயிற்சி இல்லாத காரணத்தால் பலருக்கு அந்த படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி என தெரியவில்லை. ஆன்லைன் படிவத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் வாக்காளர்களுக்கு புரிவதில்லை. அது பற்றிய புரிதலை ஏற்படுத்த வேண்டும். பெரும்பாலான BLOக்கள் ஆசிரியர்கள் அல்லது முன்கள பணியாளர்களாகவே உள்ளனர். அவசர கதியில் எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்வதால் அவர்களின் பிரதான பணியில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. தங்கள் அடையாளம், இருப்பிடத்திற்கான ஆதார ஆவணங்களாக எதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற புரிதல் வாக்காளர்களிடம் இல்லை. அது பற்றி BLOக்களும் முழு அளவில் பயிற்சி அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக BLOக்கள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். ஜல்பைகுரியில் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். மேற்கு வங்கத்தில் டிசம்பர் மாதம் அறுவடை சீசன். இப்போது பலரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி கூலி வேலைக்காக வயல்வெளிக்கு சென்றிருப்பர். இந்த சமயத்தில் எஸ்ஐஆர் நடத்தினால் பெரும்பாலானோர் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க முடியாது. இப்படி அவசர கதியில் நடக்கும் எஸ்ஐஆர் பணியை தேர்தல் கமிஷன் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். ஊழியர்களுக்கு முழு பயிற்சி அளித்து வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கால அவகாசத்தை நீட்டித்து நிதானமாக எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும். இதை தேர்தல் கமிஷன் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மம்தா தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.